வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது ஆர்பிஎஃப்எஸ்சி எக்ஸாமுடைய 9/12/2024 நடந்த ஷிஃப்ட் 1க்கான கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ அவங்க ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்துடலாம். மேக்ஸ் கொஸ்டின். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு 12 செஃப் வந்து சேர்ந்து 12 செஃப் வந்து 4 மணி நேரத்தில் 96 டிஷ்ஷஸ் 96 உணவுகள் வந்து செய்வாங்க அப்படின்னா அவங்களோட ஆவரேஜ் ஒரு மணி நேரத்தில் ஒவ்வொரு செஃப்பும் ஆவரேஜாக எவ்வளோ செய்வாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா. 12 செஃப்பு 4 மணி நேரத்தில் 96 உணவுகளை வந்து செஞ்சாங்க அப்படின்னா ஒவ்வொரு செஃப்பும் ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ செய்வாங்க, சராசரி எவ்வளோ செய்வாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஃபார்முலா தான் M1 D1 H1 upon W1. E1 கூட வச்சுக்கலாம். E1ன்றது எஃபிஷியன்சி ஈக்குவல் டு M2 D2 H2 E2 upon work 2. இங்கே என்ன கொடுத்தா மனிதர்கள், நாட்கள், அப்புறம் நேரங்கள், அப்புறம் அவர்களுடைய திறன்கள் வகுத்தல் அவர்களோட வேலை. சரிங்களா. இப்போ எத்தனை செஃப்பு 12 செஃப்பு எத்தனை நாளில் நாள் கொடுக்கல. இங்கே வந்து நேரம் மட்டும் கொடுத்துருக்காங்க. 4 மணி நேரத்தில் மொத்தம் 4 மணி நேரத்தில் மொத்தம் எவ்வளோ 96 வந்து டிஷ்ஷஸ் செய்வாங்க அப்படின்னா அதே இதை ஆவரேஜாக 12 பேருக்கு ஆவரேஜானா இப்போ 12 பேருக்கு ஆவரேஜ் அப்படின்னா 12 வகுத்தல் 12 அப்போ ஒரு ஆள் தானா, ஒரு ஆளோட ஆவரேஜ் இன்ட்டு ஒரு மணி நேரத்துக்கு வந்து எவ்வளோ செய்வாங்க சொல்லி கேட்கணும். ஸோ வந்து 12 பேருமே மொத்தமாக எடுத்துக்கிறோம். ரெண்டாவது கடைசி ஆவரேஜ் பார்த்துக்கலாம். சரிங்களா. அப்போ 12 பேர் வந்து ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ வேலை, ஒரு மணி நேரத்துக்கு வந்து எத்தனை டிஷ்ஷஸ் செய்வாங்க சொல்லி கணக்கு பார்த்துக்கலாம். ஸோ அடி எடுத்திங்க அப்படின்னா 12க்கு 12 அடி ஆயிரும். அப்புறம் 4 அடி அடிச்சிங்க அப்படின்னா 2 4 16. ஸோ ஒரு மணி நேரத்தில் 12 பேர் சேர்ந்து மொத்தம் எத்தனை வேலை வைப்பாங்க, எக்ஸோட மதிப்பு 24 டிஷ்ஷஸ் வந்து செய்வாங்க அப்படின்னா 12 பேரும் சராசரியாக ஆவரேஜாக வந்து ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ செய்வாங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 24 டிஷ்ஷஸ்ஸு. மொத்தம் பேர் எத்தனை பேர் 12 பேர். சரிங்களா. வகுத்தீங்க அப்படின்னா மொத்தம் 2 டிஷ்ஷஸ் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து சராசரியாக ஒரு மணி நேரத்தில் வந்து செஞ்சு முடிப்பாங்க. அவ்வளோதாங்க. அடுத்ததாக கொடுக்கப்பட்ட கணக்கில் ஒரு கோலம், அந்த கோலத்தினுடைய டயாமீட்டர் வந்து 8 சென்டிமீட்டர் அப்படின்னா அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா வலைபரப்பு எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. கோலத்தினுடைய வலைபரப்புக்கு ஃபார்முலா என்னப்பா 4/r². இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க 8 சென்டிமீட்டர்னு. அப்படின்னா இதனுடைய ஆரம் எவ்வளோ இருக்கும், டயாமீட்டர் மூலைவட்டத்தில் பாதி 4 சென்டிமீட்டர். அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் என்ன 4 × πr². பையோட மதிப்பு அப்படியே வச்சுக்கலாம். இந்த கணக்கில் என்ன பண்ணிக்காங்க அப்படின்னு பாருங்கள். பை இன்ட்டு r² மதிப்பு என்ன 4². சரிங்களா. அப்போ 4 × 4² 16 × 10 பை ஈக்குவல் டு 64 பை சென்டிமீட்டர்² தான் ஆன்சர். இங்கே வந்து பை கொடுக்கல. ஸோ இந்த இடத்துல பை போட்டுக்கோங்க. 64 பை சென்டிமீட்டர்² தான் ஆன்சர். அடுத்ததாக 40 16 8 24 இதனால் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண் ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர் என்ன சொல்லி கேட்குறாங்க. மிகச்சிறிய எண் எதுவும் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா அதான் ஆன்சர். ஷார்ட்கட்டாக சொன்னோம்னா இதில் இருக்கிறதுலே பெரிய நம்பர் எதுவோ அந்த நம்பரால் வகுப்படக்கூடிய நம்பர் தான் பெரும்பாலும் வந்து ஸ்மாலஸ்ட். அந்த நம்பரால் வகுப்படக்கூடிய நம்பர் தான் விடையாக இருக்கும். சரிங்களா. ஸோ 40ஆல் வகுப்படக்கூடிய ஒரே எண் வந்து இந்த ஆப்ஷன் வந்து 240 தான். அப்படியே டேரெக்டாக போடலாம். அப்படி இல்லைனா இது எல்லாத்துக்கும் மீச்சியமாக கண்டுபிடிங்க. 16 8 24 இது எல்லாத்துக்கும் மீச்சியமாக கண்டுபிடிச்சிங்கன்னா 4வது அடி கொடுக்கலாமா 10 4 2 6. சரிங்களா. அடுத்ததான் இங்கே வந்து 2வது அடி கொடுத்தீங்க அப்படின்னா 2வது 5 2 1 3. சரிங்களா. இது அப்படியே பிரிக்கிறீங்க. எல்லாமே வந்து 2 3 5 இது எல்லாமே ப்ரைம் நம்பர். ஸோ வந்து டேரெக்டாக பெருக்க வேண்டியதான். 4 2 5 2 3. சரிங்களா. 2 10 20 20 80 83 × 3 240 தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா எல்சிஎம் 240. ஸோ இந்த எண் தான் வந்து இந்த கொடுக்கப்பட்ட எண்களால் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய நேச்சுரல் நம்பராக வந்து இருக்கும். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, சந்துரு வந்து 245 கிலோமீட்டர் வந்து ஒரு போட்டில் 245 கிலோமீட்டர் போட்டில் வந்து நீரோட்டத்துக்கு எதிர் திசையில் வந்து 30 மணி நேரத்தில் கிடக்கிறான். அதே நேரத்தில் நீரோட்டத்துக்கு நேரான திசையில் வந்து 21 மணி நேரத்தில் கிடக்கிறான். அப்படின்னா அந்த நீரோட்டத்தினுடைய வேகம் என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்ஸ்ட்ரீமில் எவ்வளோ நேரத்தில் கிடக்கிறான், அப்ஸ்ட்ரீமோட அவனோட ஸ்பீடு என்ன, அப்ஸ்ட்ரீமோடைய அவனோட ஸ்பீடு எவ்வளவு, அதாவது நீரோட்டத்துக்கு எதிர் திசையில் அவனோட ஸ்பீடு எவ்வளவு, மொத்த கிலோமீட்டர் 245 கிலோமீட்டர் எவ்வளோ நேரத்தில் கிடக்கிறான் 30 மணி நேரத்தில் கிடக்கிறான். அதே டவுன் ஸ்ட்ரீம் நீரோட்டத்துக்கு நேரான திசையில் வந்து அவனுடைய வேகம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 245 கிலோமீட்டரை 21 மணி நேரத்தில் கிடக்கிறான். சரியா. அப்படின்னா இப்போ அவனுடைய இப்போ என்ன கேட்டிருக்காங்க, நீரோட்டத்தினுடைய வேகம் எவ்வளோ கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கிடச்சி இது என்னது ஸ்பீடு
சரிங்களா, ரெண்டுமே ஸ்பீடு. சரிங்களா, டிஸ்டன்ஸ் அப்பான் டைம் ஸ்பீடு. சரிங்களா, இப்போ அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கிடச்சி டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடும் கிடச்சிருச்சு அப்படின்னா ஒரு மனிதனுடைய சரிங்களா மனிதனுடைய ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா, ஸ்பீட் ஆஃப் மேன் என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1/2 × a+b. சரிங்களா, ஏன்றது என்ன அப்ஸ்ட்ரீமு, பின்றது டவுன் ஸ்ட்ரீம். சரிங்களா, அதே இது ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம் கேட்டாங்கன்னா ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம் வந்து அதோட ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா 1/2 a - b. சரிங்களா, இதுதான் கான்செப்ட். அப்படின்னா இங்கே நமக்கு என்ன தேவை, ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு தான் தேவை. ஸோ ரெண்டையும் வந்து கழித்து 2ஆல் வகுத்துட்டிங்கன்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். ஸோ டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு எவ்வளவு, ஸ்ட்ரீம் நீரோட்டத்தினோட ஸ்பீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/2 சரிங்களா 245 டவுன் ஸ்ட்ரீம் 245 வகுத்தல் 21 மைனஸ் 245 வகுத்தல் 30. சரிங்களா, ஸோ இதில் 245 காமனாக வெளியில் எடுத்திங்கன்னா 245 வகுத்தல் 2 இன்ட்டு 21க்கு 30க்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 70ன்னு சொல்லி வரும். 210 சொல்லி வரும். 210 எல்சிஎம்மு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா மேலே ஒன்று கீழே இங்கேயும் 2 இடத்துல ஒன்று இருக்கும். ஏன்னா 245 காமனாக வெளியில் எடுத்துட்டோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 21 10 21னா 10ஆல் மேலே இங்கேயும் பெருக்கியிருப்போம். ஸோ 10 மைனஸ் இங்கே வந்து 30 இருக்குது, மேலே இங்கேயும் 7ஆல் பெருக்கியிருப்போம். சரிங்களா, அப்போ நமக்கு கிடைக்கிறது என்ன கிடைக்கும், 245 வகுத்தல் 2 இன்ட்டு 3 வகுத்தல் 210ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதை அடி எடுத்திங்க அப்படின்னா 70ன்னு சொல்லி வரும். சரிங்களா, 70ன்னு சொல்லி வரதான். இப்போ 245 வகுத்தல் 2 இன்ட்டு 70. சரிங்களா, 1/70 இங்கே 1 இருக்கும், இங்கே 70 இருக்கும். ஸோ 1/70 இதை அடி எடுத்திங்க அப்படின்னா கடைசியில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 245. ஸோ 5ஆல் அடி எடுத்திங்க அப்படின்னா 4×5 20, 9×5 4×5 20, 9×5 வந்து 45. ஸோ இங்கே வந்து 14 இன்ச்சு. ஸோ 49 வகுத்தல் 2 14 28. இதோட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா 1.75 km/h. அவ்வளோதான். அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு முதல்ல கண்டுபிடிக்கிறோம். அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீரோட்டத்தோட ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னா 1/2 இன்ட்டு அப்ஸ்ட்ரீம் மைனஸ் டவுன் ஸ்ட்ரீம். இதுதான் வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ப்ரூஃப் பண்ண மொத்தத்தில் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து கடைசியில் 1.75 km/h தான் ஆன்சர், நீரோட்டத்தினுடைய வேகம். அடுத்ததான் ஒரு அமௌண்ட்டை வந்து ஒரு பிரின்சிபல் வந்து 10% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது 3 வருஷத்துக்கு வந்து 960 வருது அப்படின்னா ஒரு வருஷத்தில் அதே சேம் சம்முக்கு சேம் ரேட்டில் எவ்வளோ வந்து அமௌண்ட் வரும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 3 வருஷத்துக்கு 10% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா மொத்தம் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, 30% இன்ட்ரெஸ்ட். ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அமௌண்ட் என்றது என்ன, பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டா. அப்போது 100 கூட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, 30%. அப்போ 130% இருக்குமா. 130%உடைய மதிப்பு 9360. அப்படின்னா நமக்கு என்ன தேவை, ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க. ஒரு வருஷத்துக்கான சேம் சமுக்கு சேம் ரேட்டில் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, 10%. சரிங்களா, அப்போ நம்ம 10% தான் தேவை. அப்போ 10%னா ரெண்டு பக்கமும் இந்த 13 ரெண்டு பக்கம் 13ஆல் வகுத்தீங்க, ரெண்டு பக்கம் 13ஆல் வகுத்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து 10 வந்துடும், 10% வரும். இங்கே 13ஆல் வகுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 13 மிச்சம் 2 720 ரூபா தான் வரும் ஆன்சர். 720 ரூபா வந்து ஒரு வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கிடைக்கும். அடுத்ததாக ஒரு சேலில் வந்து ராகம் வந்து 100 ரூபா மதிப்புள்ள ஒரு நோட் புக்கை 86% டிஸ்கவுண்ட் கொடுத்து வாங்குறான். அதே நேரத்தில் ஒரு 95 ரூபா மதிப்புள்ள ஒரு பேனா வந்து 40% டிஸ்கவுண்ட் வாங்குறான். அப்படின்னா அவன் வந்து மொத்தம் எவ்வளோ வந்து சேலில் வந்து சேமிச்சிருப்பான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இங்கே சேவிங்ஸ்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா அவனுக்கு கிடைச்சிருக்க டிஸ்கவுண்ட் தான் வந்து இங்கே சேவிங்ஸ். ஸோ 100 ரூபாய்க்கு 86% எவ்வளோ பாருங்கள், 86% டிஸ்கவுண்ட். சரிங்களா, அதோட 95 ரூபாய்க்கு 40% டிஸ்கவுண்ட். ஸோ அடி எடுத்திங்கன்னா 86, இங்கே அடி எடுத்திங்கன்னா 2 5 19 19 × 86 கூட்டல் 19 × 2 38 ஈக்குவல் டு 124 ரூபா தான் ஆன்சர். 124 ரூபா வந்து அவனுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடச்சிருக்கும். ஸோ அதுதான் அவனுக்கு கிடைச்ச சேவிங்ஸும் கூட. அடுத்ததாக ஒரு மனிதன் வந்து ஒரு வியூ பாயிண்டை பார்க்குறதுக்கு முதல்ல நடந்து போகிறார். சரி, நான் நடந்து போயிட்டு
ரெண்டாவது ரிட்டன் அந்த பாதையிலேருந்து திரும்பி வரும்பொழுது காரில் வராரு. சரிங்க, ரிட்டன் அதே ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு திரும்ப வரும்போது காரில் வராரு. கன்சர்ன் பீட் த ஸ்டேக்ஸ் டோட்டல். அப்படி காரில் வரும்போது இந்த 2 பயணத்துக்கும், அதாவது நடந்து போயிட்டு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து வியூ பாயிண்ட்டுக்கு நடந்து போகிறாரு, ரெண்டாவது வியூ பாயிண்ட்லேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு காரில் வராரு. அப்படி வரும்போது அவருக்கு மொத்தம் எவ்வளோ நேரம் எடுக்குதாம்மா? 7 hours 15 minutes எடுக்குதாம்மா. சரிங்களா, 15 minutes இருக்குது. அதே இது இப்போது ரெண்டு பக்கமும் வந்து கார்லேயே பயணம் பண்ணிருந்தார். சரிங்களா, கார்லேயே போயிருந்தார் அப்படின்னா அவருக்கு வந்து 6 மணி நேரம் வந்து மிச்சமாக இருக்குமா? அப்படின்னா 2 பக்கம் கார்லேயே போயிருந்தார் அப்படின்னா அவருடைய டைமிங் எவ்வளவு? 6 மணி நேரம் மிச்சமாக இருக்கும். அப்படின்னா 1 மணி நேரம் 15 நிமிஷத்தில் வந்து போய் முடிச்சிருப்பார். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, 2 பக்கமும் நடந்தே போனார்னா அவர் வந்து எவ்வளோ நேரத்தில் வந்து எவ்வளோ நேரத்தில் வந்து கடப்பார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 2 பக்கமும் நடந்தே போனாங்க அப்படின்னா அவருக்கு வந்து எவ்வளோ நேரத்தில் வந்து கடந்து முடிப்பார்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது சமன்பாடு 1, சமன்பாடு 2. இப்போ சமன்பாடு 1 வந்து 2ஆல் பெருக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 2 walk + 2 car = எவ்வளவு? 14 மணி நேரம் 14 hours 30 minutes. சரிங்களா, இப்போது இந்த சமன்பாடு 3 வந்து சமன்பாடு 2ல் வந்து கழிக்கிறோம். சமன்பாடு 3 வந்து சமன்பாடு 2ஓட கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 walk. சரிங்களா, இது வந்து அடியாயிரும். 2 walk = என்ன வரும்? 13 மணி நேரம் 15 நிமிஷம்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து 2 பக்கமும் நடந்து போனார்னா அவருடைய டைமிங் எவ்வளவு? 13 மணி நேரம் 15 நிமிஷம். அவ்வளோதாங்க. அடுத்ததாக சுதா வந்து அவங்களுடைய சேமிப்போட எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் சுதா இஸ் 100% மோர். சேமிப்பை விட அவங்களோட செலவு வந்து 100% வந்து அதிகமாக. ஸோ சேமிப்பு 100% அப்படின்னா செலவு எவ்வளோ இருக்கும்? 200% இருக்குமா? சரிங்களா, இப்போது அவங்களுடைய நமக்கு முதல்ல கணக்குப்படியே போட்டலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது இன்கம் = எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங். அதாவது வருமானம் = செலவு கூட்டல் சேமிப்பு. சரிங்களா, கணக்கில் என்ன கொடுத்துட்டா அவங்க சேமிப்பை விட செலவு வந்து 100% அதிகமாக. ஸோ சேமிப்பு வந்து 100% அப்படின்னு வச்சுன்னா 100 ரூபான்னு வச்சுட்டோம்னா அவங்களோட செலவு எவ்வளவு? 100% அதிகமாக. அப்போ இது செலவு எவ்வளோ இருக்கும்? 200 இருக்குமா? அப்போ மொத்த வருமானம் எவ்வளோ இருக்கும்? 300 ரூபான்னு சொல்லி இருந்துருக்குமா? இப்போது கணக்கில் என்ன கொடுத்தாங்க? அவங்களுடைய செலவு வந்து 2% குறையுதாமா. ஸோ 2% வந்து டிக்ரீஸ் ஆகுது. சரிங்களா, அதே நேரத்தில் அவங்களோட சேவிங்ஸ் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகுதாமா. ஸோ சேவிங்ஸ் வந்து 10% வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அவங்களுடைய வருமானத்தில் ஏற்படக்கூடிய உயர்வு எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. அவ்வளோதாங்க. ஸோ 100க்கு 1% 2. சரிங்களா, 2% வந்து 100க்கு 1% 2. அப்போ 200க்கு 2% 4. சரிங்களா, அப்போது -2% அப்படின்னா எவ்வளோ வரும்? 196 ரூபான்னு சொல்லி வருமா? ப்ளஸ் சேவிங்ஸ் இப்போ என்ன ஆகும்? சேவிங்ஸ் வந்து 10% கூடுது. அப்போ 100 ரூபாலேருந்து 110 ரூபாயாக சொல்லி மாதிரி இருக்கும். ஸோ அமௌண்ட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 306 ரூபான்னு சொல்லி வரும். ஸோ ஆரம்பத்தில் இனிஷியலாக இருந்தது 300 ரூபாய், இப்போ இருக்கிறது எவ்வளவு? 306 ரூபா. ஸோ மொத்தம் ப்ளஸ் 6 வந்து கூடியிருக்குமா? 6 ரூபா கூடியிருக்கா? ஸோ 6 ரூபா எதுலேருந்து கூடியிருக்கு? 300 ரூபாலேருந்து கூடியிருக்கா? ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜில் × 100 = 2% சொல்லி வரும். அதை வந்து தசமத்தில் எடுத்திங்கன்னா 2/100 = 0.02 தான் ஆன்சர். அவ்வளோதாங்க. அடுத்ததாக கொடுக்கப்பட்டதில் இந்த PQன்ற விகிதம் வடிவத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து சுருக்கி இதில் வரக்கூடிய PQ சிம்பிளஸ்ட் ஃபார்மில் மாற்றிட்டோம் அப்படின்னா மாற்றினதுக்கப்புறம் இந்த Qனுடைய டிஜிட்னுடைய கூடுதல் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, பார்த்துலாமா? ஃபஸ்ட் நல்லா கவனிங்க. இது ரெண்டும் 4.8 இது 2.8 4.8 2.4 இது ரெண்டே அடி கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? 2ன்னு சொல்லி வருமா? ஸோ P/Q = என்ன வரும்? 19 / 5 + 2/7 -2.4 + 2 ஸ்கொயர் என்ன வரும்? 2 ஸ்கொயர் 4. ஸோ 4லேருந்து 2.4 கழிச்சிங்க அப்படின்னா இதோட மதிப்பு என்ன வரும்? ப்ளஸ் 1.6ன்னு சொல்லி வருமா? ப்ளஸ் 1.6ன்னு வருமா இதோட மதிப்பு? ஸோ இது எப்படி எழுதலாம்? 19 / 5 2/7 ப்ளஸ் 16/10ன்னு சொல்லி எழுதலாமா? 1.6 16/10ன்னு எழுதுகிறோம். ஸோ இதை சுருக்குனிங்க அப்படின்னா 8/5ன்னு சொல்லி வரும். ஸோ 19 8 27/5
கூட்டல் அடிமானம் ரெண்டும் ஒன்று போல் இருக்குது. ஸோ அதை முதல்ல கூட்டிக்கிறோம். வகுத்தல் ப்ளஸ் 2 வகுத்தல் 7. ஸோ 7க்கு 5க்கு மீச்சியம் எடுத்தீங்க அப்படின்னா இது என்ன ஃபார்மேட்டில் வரும்? பிக்யூ ஃபார்மேட்டில் இருக்கா? பிக்யூவில் 7க்கு 5க்கு மீச்சியம் எடுத்திங்கன்னா மீச்சியம் என்ன வரும்? க்யூ. நமக்கு என்ன கேட்குறான்? க்யூனுடைய சம்மோட டிஜிட் என்னன்னு கேட்குறான். ஸோ 3 கூட்டல் 5 8. ஸோ 3 கூட்டல் 5 அதோட டிஜிட் வந்து 3 கூட்டல் 5 ஈக்குவல் டு 8ன்றது தான் ஆன்சர். அடுத்ததாக 2 ட்ரெயின் வந்து சேம் லென்த் உள்ள 2 ட்ரெயின் வந்து சேம் டைரெக்ஷனில் பயணப்படுறாங்க. சரிங்களா? சேம் டைரெக்ஷனில் பயணப்படும்போது அவங்களுடைய ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து ஒரே டைரெக்ஷனில் போகிறதுனால அவங்களுடைய ஸ்பீடு வந்து கழிக்க வேண்டியிருக்கும். ஸோ 97 மைனஸ் 21 km/h ஈக்குவல் டு 76 km/hன்றது தான் அவங்களுடைய ஸ்பீடு. சரிங்களா? இப்போது இந்த ஃபாஸ்ட் ட்ரெயின் வந்து ஸ்லோவஸ்ட் ட்ரெயின் வந்து 45 செகண்டில் வந்து கிடக்குது அப்படின்னா அந்த ட்ரெயினுடைய லென்த் எவ்வளோ கேட்குறாங்க. ஸோ ஒரு ட்ரெயினோட லென்த்து எக்ஸு. சரிங்களா? ஒரு ட்ரெயினோட லென்த்து எக்ஸு அப்படின்னா இன்னொரு ட்ரெயின் லென்த்தும் எக்ஸ் தானே, நமக்கு ரெண்டுமே தெரியாது. ஸோ எக்ஸு இதோட ரெண்டு ட்ரெயினோட லென்த்து. அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம்னு போடலாமா? டிஸ்டன்ஸ் என்றது என்ன? இந்த ட்ரெயினோட லென்த்து. ஸோ 2x, x + x 2x. ஸ்பீடு எவ்வளவு? 76 km/h. அதை வந்து மீட்டர்/செகண்டுக்கு மாற்றணும். ஏன்னா இங்கே செகண்டில் தான் இருக்குது, கணக்கு எல்லாமே மீட்டரில் இருக்குது. ஸோ km/h மீட்டர்/செகண்டை மாற்றுறதுக்கு 5/18 பெருக்கணும். இன்ட்டு டைமிங் எவ்வளவு? 45. ஸோ அடி எடுத்தீங்க அப்படின்னா 5 × 45 20 18 அடி எடுத்தீங்கன்னா 38 தானே? எஸ் 38. இங்கே 2 அடித்தோம்னா 19. ஸோ 19 × 25 20 மைனஸ் 1 × 25 சொல்லி எடுக்கலாமா? 25 எவ்வளவு? 500 மைனஸ் 25ஓட மதிப்பு ஈக்குவல் டு எக்ஸு. எக்ஸோட மதிப்பு எவ்வளோனா 475 மீட்டர். அவ்வளோதாங்க. இப்போ கொடுக்கப்பட்ட அடுத்த கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கொயர் வடிவத்தில், அதாவது ஒரு சதுர வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளாட்டினுடைய மதிப்பு வந்து ஏரியாவோட மதிப்பை கொடுத்துட்டாங்க. அந்த பக்கத்தினுடைய அளவு எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ சதுரத்தினுடைய ஸ்கொயர்னுடைய ஏரியாவோட ஃபார்முலா என்ன? ஏரியா ஆஃப் ஸ்கொயர் வந்து என்ன? ஏ ஸ்கொயர். அப்போ அதோட பக்கம் வந்து சைடு வந்து என்ன? ஏ. சரிங்களா? ஏ ஸ்கொயரோட மதிப்பு 29929னா ஏவோட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா 173 தான் சொல்லியிருக்கோம். சரி, எப்படி கண்டுபிடிக்கிறதுனா 29929 சொல்லி எடுத்துக்கோங்க. அண்டர் ரூட் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு கடைசி வந்து 2 டிஜிட்டாக பிரிச்சுக்கோங்க. சரிங்களா? 2 டிஜிட்டாக பிரிக்கிறதுக்கு கடைசி 3 டிஜிட்டாக வச்சுக்கலாம். டேரக்டாக வச்சுக்கிங்கன்னா இப்போ இதோட ஸ்கொயர் 299 பக்கத்தில் வரும்னா 17 ஸ்கொயர் வரும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இருக்க மாதிரி 17 ஸ்கொயர் ஈக்குவல் டு 289. அப்போ மிச்சம் என்ன இருக்கும்? 10 இருக்கும். ஸோ இந்த 2 நம்பரை வந்து அப்படியே கீழே இறக்கிடுங்க. 29. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, எஸ் இந்த நம்பர் அப்படியே வந்து டபுள் ஆக்கிடணும். சரிங்களா? 34. ஸோ இங்கே மேலே என்ன நம்பர் போடுறீங்களோ அதே சேம் நம்பர் இங்கே போட்டு பெருக்கணும். பெருக்கி வந்தால் இந்த அமௌண்ட் வந்து சரியாக வர மாதிரி வைக்கணும். ஸோ அப்படின்னா 3 கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ 3 9 முன்னாங்க 12 மிச்சம் 1 3 9 10. ஸோ இது மொத்தமாக 0 ஆயிடுது. ஸோ 173 தான் இதனுடைய வர்க்க மூலம். சரிங்களா? அப்போது பக்கத்தினுடைய அளவு 173. அவ்வளோதாங்க. அடுத்த கணக்கு தான். இந்த கணக்கை சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும் a/m வகுத்தல் a/n ஈக்குவல் டு a/m - n. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏக்கு பார்த்தீங்கன்னா 9 - 7 இன்ட்டு b 9 - 5 இன்ட்டு சி 3 - 2 ரெண்டுமே வகுத்தல் இருக்கு இல்லையா? அதனால் வந்து கழித்தலை மாற்றுறோம். அடுக்க வந்து அடிமானம் 2 சமம் அப்படின்னா அது வகுத்தில் இருந்துச்சு அப்படின்னா அடிமானத்தை அப்படியே வச்சுக்கிட்டு அடுக்குகளை கழிச்சிட வேண்டியதான். சரிங்களா? இது கழிச்சிங்க அப்படின்னா a² இன்ட்டு b/4 இன்ட்டு c/1. இதாங்க ஆன்சர். அடுத்ததாக ஸ்வேதா அப்புறம் மோனிகா இவங்க 2 பேர் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து 2:1 விதத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களோட டோட்டல் ப்ராஃபிட் வந்து 1347 ரூபா அப்படின்னா அவங்களோட ப்ராஃபிட்டுக்கு இடையே உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ கேட்குறாங்க. சரிங்களா? நமக்கு தெரியும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ப்ராஃபிட்டும் நேர்த்தகவு. சரிங்களா? இன்வெஸ்ட்மெண்ட்டும் ப்ராஃபிட்டும் நேர்த்தகவு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ரேஷியோவில் இருக்கோ அதே தான் ப்ராஃபிட்டாகவும் இருக்கும். ஸோ ப்ராஃபிட்டோட ரேஷியோ என்ன? 2x + 4x. சரிங்களா? இது வந்து ஸ்வேதா அப்புறம் மோனிகாவுடைய ப்ராஃபிட்டோட அளவு. சரிங்களா? இதோட மதிப்பு என்ன? 1347 அப்படின்னா 3xோட மதிப்பு 1347.
அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடி கொடுத்தீங்க அப்படின்னா 2 பக்கம் 3 அடி எடுத்திங்கன்னா 4 3 12 4 3 12 9 3 27. ஸோ நமக்கு என்ன தேவை, 2 பேருடைய ப்ராஃபிட் கிடையாது உள்ள டிஃப்ரென்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ 2 பேர்த்துக்களுடைய ப்ராஃபிட்டோட டிஃப்ரென்ஸ் என்ன, 2x - x, எக்ஸ் தான் மதிப்பு. ஸோ எக்ஸோட வேல்யூ 449ன்றத ஆன்சர். அடுத்ததான் ஃபைண்ட் த கெயின் பர்சன்டேஜ், அதாவது லாப சாத்தியம் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. அதித்தி வந்து அவருடைய ஸ்கூட்டர் வந்து 82,800 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்படி விற்கும்போது அவரோட லாபம் என்னவா, 1/6 ஆஃப் செல்லிங் ப்ரைஸ். அவரோட லாபம் வந்து செல்லிங் ப்ரைஸில் 1 பங்கம், 6ல் 1 பங்காமா, சரிங்களா. செல்லிங் ப்ரைஸில், காஸ்ட் ப்ரைஸில் கிடையாது, செல்லிங் ப்ரைஸில். ஸோ ப்ராஃபிட் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபியா, சரிங்களா. ப்ராஃபிட் என்னது, இப்போது 1/6 செல்லிங் ப்ரைஸ், ப்ராஃபிட் வந்து 1/6 செல்லிங் ப்ரைஸ்னால் கீழே இருக்கிறது என்ன, கீழே இருக்கிறது செல்லிங் ப்ரைஸு, மேலே இருக்கிறது என்ன, ப்ராஃபிட், சரிங்களா. அப்போது ஒரு பொருளுடைய விற்பனை விலைக்கு ஈக்குவலாக அவங்களோட 6 பொருளுடைய, ஆமாம், செல்லிங் ப்ரைஸ் 6 இன்ட்டு எஸ்பி மைனஸ் 6 சிபி இருக்குமா. ஸோ இதை அடி கொடுத்தீங்க அப்படின்னா 6 சிபி ஈக்குவல் டு இந்த ஒரு எஸ்பி இந்த சைடு போகும், 6 எஸ்பி மைனஸ் ஒரு எஸ்பி ஈக்குவல் டு என்ன வரும், 6 சிபி ஈக்குவல் டு 5 எஸ்பின்னு சொல்லி வரும். ஸோ சிபி அப்புறம் எஸ்பி ரெண்டையும் வந்து ஒரே பக்கத்தில் வச்சிங்க அப்படின்னா சிபியோட மதிப்பு 5, எஸ்பியோட மதிப்பு 6. ஸோ லாபம் எவ்வளவு, 1. எதுலேருந்து, சிபியோட மதிப்பு என்ன, 5, 5க்கு 1னா பர்சன்டேஜ் அளவு 20% வந்து அவருக்கு லாபம் கிடச்சிருக்கும், சரிங்களா. இது வந்து எளிமையாக போனோம்னா 1/6 செல்லிங் ப்ரைஸ் சொல்லி கொடுத்தாங்களா, ப்ராஃபிட் வந்து 1/6 செல்லிங் ப்ரைஸோட 1/6 பங்கு, சரிங்களா. 6ல் 1 பங்கு அப்படின்னா இது வந்து செல்லிங் ப்ரைஸு, இது வந்து ப்ராஃபிட்டு. அப்போ சிபி என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் போட்டிங்க அப்படின்னா சிபி என்ன வரும், சிபி ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் ப்ராஃபிட்டா. அப்போது எஸ்பியோட மதிப்பு 6, சிபியோட மதிப்பு ப்ராஃபிட்டோட மதிப்பு 1 அப்படின்னா சிபியோட மதிப்பு என்ன, 5. நமக்கு சிபியோட மதிப்பு தெரிஞ்சிருச்சு, ப்ராஃபிட் ஆல்ரெடி 1ன்னு தெரியும். ஸோ அப்போ 1/5 இன்ட்டு 100 ஈக்குவல் டு 20% வந்து லாபம் கிடச்சிருக்கும் அவங்களுக்கு, சரிங்களா. ப்ராஃபிட் வந்து செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து சிபிக்கு வந்து கண்டுபிடிக்கிறோம், அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அடக்க விலை கண்டுபிடிக்கிறோம். இப்போது ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க, ட்ரையாங்கிளோட அளவீடு கொடுத்துட்டாங்க, சரிங்களா. இந்த அளவீடுடைய ஏரியா எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு வந்து எது அடிப்பாகும், எது வந்து குத்துயரம் சொல்லி நமக்கு தெரியாது. ஸோ ட்ரையாங்கிளோட ஃபார்முலா அரை BH, சரிங்களா. ட்ரையாங்கிளோடைய ஏரியா ஃபார்முலா அரை BH, சரிங்களா. நமக்கு எது குத்துயரம் எது வந்து அடிப்பாங்கன்றது தெரியாது. பட் இதுக்குள்ளே ஒரு ட்ரிக் இருக்குது, என்ன பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் 5ஆல் அடி கொடுத்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 12, 15, 9. இது என்னவா இருக்குது, 9, 12, 15. இது மூணுமே வந்து பைத்தாகரஸ் ட்ரிப்ளேட், சரிங்களா. பிதாகரஸ் தேற்றத்தினுடைய பிதாகரஸ் தேற்றம், ஸ்பெல்லிங் தப்பாக இருக்கும், மன்னிச்சிருங்க. பைத்தாகரஸ் ட்ரிப்ளேட், சரிங்களா. பைத்தாகரஸ் ட்ரிப்ளேட்டு அப்படின்னா இது வந்து ஒரு செங்கோண முக்கோணமா. அப்போது 9, 12, 15, அதாவது அடுத்துள்ள எதிர்பக்கத்தினுடைய வர்க்கம் அப்புறம் அடுத்துள்ள பக்கத்தினோட வர்க்கம், இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா கர்ணத்தின் வர்க்கத்திற்கு சமமாக இருக்கும், சரிங்களா. அப்படின்னா இந்த இடத்துல 12க்கு பதில் என்ன இருக்குது, நமக்கு என்ன தேவை, எதிர்பக்கமும் குத்துயரமும் அடிப்பாகம் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ அடிப்பாகம் என்ன 9, குத்துயரம் வந்து 12. ஸோ அதோட அளவீடு என்ன 60, 45. ஸோ அரை இன்ட்டு பியோட மதிப்பு என்ன 45 இன்ட்டு உயரத்தோட மதிப்பு 60 பெருக்குனீங்க அப்படின்னா 2ஆல் எடுத்தீங்கன்னா 30. ஸோ 45 3 135, 1350 தான் ஆன்சர். பைத்தாகரஸ் ட்ரிப்ளேட் தெரிஞ்சால் இந்த கணக்கு வந்து போட்டுடலாம், சரிங்களா. அடுத்த கணக்கு இந்த சிம்பிளிஃபை பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 1.5 எப்படி எடுத்துக்கலாம், மைனஸ் இன்ட்டு மைனஸ், ஃபஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும், ப்ளஸ் தான் வரும், சரிங்களா. 1.5 என்ன ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னா 3.2ன்னு சொல்லி எடுத்துக்கலாம் இன்ட்டு, சரிங்களா. 8.2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் தான் வரும். ஸோ டேரெக்டாக நம்ம எப்படி வச்சுக்கலாம், அடி எடுத்து பண்ணால் 4.1. முதல்ல இந்த பெரிய ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இதை பார்க்கணும், சரிங்களா. அப்போ 4.1 என்ன வரும் அப்படின்னா 12.3 மைனஸ் 3.3ன்னு வரும், சரிங்களா. இன்ட்டு 4.2 த ஹோல் ஸ்கொயர், சரிங்களா. அப்போ இதோட மதிப்பு என்ன 12.3 3.3 கழிச்சிங்க அப்படின்னா 9 இன்ட்டு 4.2 ஸ்கொயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1764, சரிங்களா. 1764 தான் அதோடைய ஸ்கொயரோட மதிப்பு, 1764, சரிங்களா. பாயிண்ட் உள்ளே வந்து ஒரு பாயிண்ட் இருக்குது, அப்போது ஸ்கொயராக எடுத்திங்க அப்படின்னா 2 பாயிண்ட் வரும்.
இது ரெண்டையும் பெருக்குனீங்க அப்படின்னா 94 36 என்ன வரும் பார்த்தீங்கன்னா 158.76 அப்படின்றது தான் ஆன்சராக வரும். அவ்வளோதாங்க. அப்புறம் ஆவரேஜ் ஒரு 8 நம்பருடைய ஆவரேஜ் வந்து 20ஆமா, அடுத்த 5 நம்பருடைய ஆவரேஜ் வந்து 18 அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய அந்த மூன்று நம்பருடைய ஆவரேஜ் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 8 நம்பரோட ஆவரேஜ் 20ஆமா, அடுத்த 5 நம்பருடைய ஆவரேஜ் வந்து 18ஆமா. அப்போ 8 நம்பருடைய மொத்த தொகை 8 × 20 மைனஸ் 5 நம்பருடைய மொத்த தொகை 5 × 8 நம்பருடைய மொத்த தொகையிலேருந்து 5 நம்பருடைய மொத்த தொகையை கழித்து மீதி வர்றதில் 3ஆல் வகுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் ஆவரேஜ் கிடச்சிரும். சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா 160 - 90 / 3 = 70 / 3 இதோட மதிப்பு 23.33ன்றது ஆன்சர். அடுத்ததான் ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த டேபிள் வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பேருடைய எஜுகேஷன், ரெண்ட்டு, ஃபுட்டு, கன்வீனியன்ஸ், அப்புறம் எலக்ட்ரிசிட்டியோட எக்ஸ்பெண்டிச்சர் செலவு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ரோகன் அப்புறம் டீனானுடைய ஃபுட்டுக்கும் ரோகன் அப்புறம் டீனா அவங்க 2 பேர் வந்து உணவுக்கும் கல்விக்கும் செலவழிக்கிற தொகை வந்து பிரவீன் அண்ட் சீமாவுடைய வாடகைக்கும் கன்வீனியன்ஸுக்கும் செலவுற தொகைக்கு என்ன ரேஷியோன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? முதல்ல ரோகன் அண்ட் டீனா அழிக்கலாமா? ரோகன் அண்ட் டீனா இவங்க 2உடைய ஃபுட்டுக்கான செலவுலாம் பார்த்துலாம். ரோகன் எங்கே இருக்கா? அப்படி இங்கே இருக்கான். சரி, அவங்களோட ஃபுட்டு செலவு 4500, டீனாவோடைய ஃபுட்டு செலவு 5500. ஸோ 4500 + 5500. சரிங்களா? அடுத்து இது வந்து ஃபுட்டுக்கானது. அடுத்ததாக எஜுகேஷனுக்கான செலவு எவ்வளவு? எஜுகேஷனுக்கான செலவு ரோகனுக்கு எவ்வளவு? ரோகனுக்கு வந்து 6400, டீனாவுக்கு வந்து 7000. சரிங்களா? 6400 = 7000. சரிங்களா? இதோடைய ரேஷியோ இது மொத்த தொகையோட ரேஷியோவும் இப்போ யார்? பிரவீன் அப்புறம் சீமா இவங்க 2 பேருடைய பிரவீன் எங்கே இருக்க? அப்படி இங்கே இருக்க. அப்படி பிரவீன் அண்ட் சீமாவுடைய ரெண்ட்டு ஃபஸ்ட்டு ரெண்ட் எடுத்துக்கலாம். ரெண்ட்டு பிரவீனுக்கு 3800, சீமாவுக்கு வந்து 4200. ஸோ 3800 = 4200. சரிங்களா? ப்ளஸ் அப்புறம் என்ன கன்வீனியன்ஸ் பிரவீனுக்கு எவ்வளவு? 3500, சீமாவுக்கு வந்து என்ன? 4400. ஸோ 3500 = 4400. இதனுடைய ரேஷியோ என்ன சொல்லி கேட்குறாங்க? இதனுடைய ரேஷியோ என்ன கேட்குறாங்க? எல்லாத்துலேயும் 0000 இருக்கா? 00 பூரா எடுத்துருங்க. சரிங்களா? 0000 இருந்தால் 00 பூரா எடுத்துருங்க. எல்லாத்துலேயும் எடுத்துட்டிங்க அப்படின்னா மிச்சம் இருக்கிறத கூட்டி நம்ம ரேஷியோ கண்டுபிடிச்சலாம். ஸோ 45 55 100 170 234. சரிங்களா? 234 ஈஸ்ட்டு இங்கிட்ட என்ன வரும்? 38 42 40 40 80 இங்கே ஒரு 39 + 40 40 80ன்னு வச்சாலே 160 159ன்னு சொல்லி வரும். சரிங்களா? இதை அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 78. சரிங்களா? 3ஆல் அடி கொடுத்தீங்கன்னா 78:53ன்னு சொல்லி வரும். அவ்வளோதாங்க. இங்கே 159 இருக்குது. சரிங்களா? 159. ஸோ 78:53ன்ற விகிதத்தில் வந்து ஆன்சர் வந்து கிடைக்கும். அவ்வளோதாங்க. அடுத்ததாக இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு மிக்சர். சரிங்களா? ஒரு கலவை வந்து 110 ரூபா, ஒரு கிலோ வந்து 110 ரூபா மதிப்பில் இருக்குது. சரிங்களா? ஒரு மிக்சர். அப்புறம் அந்த மிக்சர் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைஸு அப்புறம் 2 டைப் ஆஃப் ரைஸ் இருக்குது. ஒரு டைப் ஆஃப் ரைஸினுடைய மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷங்க, ஒரு டைப் ஆஃப் ரைஸினுடைய மதிப்பு ஒரு கிலோ வந்து 30 கிலோ இருக்குது. அதோடைய விலை கொடுக்கல. சரிங்களா? 30 கிலோ இருக்குது. இன்னொரு டைப் ரைஸில் வந்து 60 கிலோ இருக்குது. அதோடைய விலை வந்து 100 ரூபா. இப்போ இந்த 30 கிலோ அப்புறம் 60 கிலோ இடையுள்ள இந்த 2 அரிசியும் கலந்து விற்கும் போதில் ஒரு கிலோ வந்து 110 ரூபாய்க்கு வந்து விற்கிறாங்க. சரிங்களா? ஒரு கிலோ வந்து 110 ரூபாய்க்கு விற்கிறான். இதில் வந்து நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஒரே ஒரு அரிசியினுடைய எடை மட்டும்தான் தெரியும். ஒரே ஒரு அரிசியினுடைய விலை மட்டும்தான் தெரியும். 60 கிலோவுக்கு வந்து 100 ரூபா கிலோ வந்து 100 ரூபான்னு சொல்லி மட்டும்தான் தெரியும். இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த ஏர்லியராக இருந்த இந்த 30 கிலோ இருக்கு இல்லையா, 30 கிலோ அரிசியினுடைய விலை எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. கான்செப்ட் என்னென்னா, காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் காஸ்ட் ப்ரைஸ் இங்கே வந்து மீன் ப்ரைஸ் ஈக்குவல் என்ன வரும் அப்படின்னா, குவான்டிட்டி வரும். இங்கேயும் குவான்டிட்டி வரும், இங்கேயும் குவான்டிட்டி வரும். நமக்கு ஃபஸ்ட்டு இருக்கிற ரைஸினுடைய விலை நமக்கு தெரியாது. சரிங்களா? ஃபஸ்ட்டு இருக்கிற ரைஸினுடைய விலை நமக்கு தெரியாது. அதை அப்படியே வச்சுக்கலாம்.
ஆனால் ரெண்டாவது இருக்கக்கூடிய ரைஸோடைய விலை எவ்வளவு? கிலோ வந்து 100 ரூபா. சரிங்களா, கிலோ 100 ரூபா. ரைட். இப்போ ரெண்டையுமே கலந்ததுக்கப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய விலை எவ்வளவு? 110 ரூபா. இந்த மிக்சருடைய விலை 110 ரூபா. சரிங்களா, 110 ரூபா. அப்படின்னா ரெண்டாவது நமக்கு கிடைக்கக்கூடிய குவான்டிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, சரிங்களா, இங்கேருந்து இதுலேருந்து இதை கழிக்கணும், இதுலேருந்து இதை கழிச்சோம்னா இங்கே வரும். ஸோ இங்கேருந்து இதில் கழிச்சிங்க அப்படின்னா 10ன்னு சொல்லி வரும். ஸோ 10 இங்கே ஏதோ சம்திங் வரணும்னு வச்சுக்கோம். சரிங்களா, இங்கே வச்சுக்கலாம். இப்போது இந்த விலை தெரியாத அரிசியினுடைய எடை எவ்வளவு? 30 கிலோ. சரிங்களா, இந்த 100 ரூபாய் மதிப்புள்ள அரிசியினுடைய எடை எவ்வளவு? 60 கிலோ. சரிங்களா, அப்போது 10ன்றது 30 கிலோவாக இருந்துச்சு. சரியா, இங்கே 10ன்ற மதிப்பு வந்து 30 கிலோவாக இருந்துச்சு அப்படின்னா இது என்ன? 3ஆல் பெருக்கணுமா? அப்போது இங்கே 60 கிலோவுக்கு என்ன வரும்? இந்த இடத்துல 20 வருமா? ஸோ இதுலேருந்து இதை கழிச்சா தான், இங்கேருந்து இதை கழிச்சிங்க அப்படின்னா இந்த மதிப்பு வரணும். ஸோ 120 கூட்டல் 20 இதோட மதிப்பு என்ன? 130 கிலோன்றதான் ஆன்சர். சரிங்களா, சாரி 130 கிலோ, 130 ரூபா பெர் கிலோ. சரிங்களா, 130 ரூபான்றதான் ஆன்சர். நம்ம ஏற்கனவே கணக்குப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடக்க விலை அப்புறம் மீன் ப்ரைஸ்னால் சராசரி விலை. சரிங்களா, இது ரெண்டு குறுக்கு பெருக்கில் வச்சிங்க, அலிகேஷன் மெத்தடில் வச்சிங்கன்னா நம்ம கடைசி கிடைக்கிறது குவான்டிட்டி தான் கிடைக்கும். சரிங்களா, நமக்கு வந்து மறுபடியும் சொல்கிறேன், நமக்கு ஒரு ப்ரைஸ் வந்து தெரியாது, ஆனால் அதனுடைய எடை தெரியும். சரிங்களா, அந்த அரிசி வந்து எடுத்துக்கிறோம், 30 கிலோ மதிப்புள்ள அரிசி எடுத்துக்கிறோம். ரெண்டாவது 60 கிலோ மதிப்புள்ள அரிசி ஒரு கிலோ வந்து 100 ரூபாய்க்கு நம்ம எடுத்துக்கிறோம். இது ரெண்டையும் வந்து கலந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய மொத்த அரிசி வந்து ஒரு கிலோ வந்து 110 ரூபாய்க்கு விற்கிறோம். அப்படின்னா இப்போ இதோட ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110லேருந்து 100 கழிச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன வரும்? 10ன்னு வரும். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் இங்கே வந்து 30 கிலோ. இந்த விலை தெரியாத அரிசியோட மதிப்பு 30 கிலோ. விலை தெரிஞ்ச 100 கிலோ 100 ரூபாய் மதிப்பு தெரிஞ்ச விலையுடைய அரிசியோட மொத்த எடை 60 கிலோ. நமக்கு கீழே குவான்டிட்டி தான் கிடைக்கும். ஸோ 30. இங்கே வந்து 110லேருந்து 100 கழிச்சிங்கன்னா இங்கே ரேஷியோ 10ன்னு வரும். இந்த 10 ரேஷியோட மதிப்பு எவ்வளவு? 30 கிலோ. அப்படின்னா இங்கே 60 கிலோ இருக்குது. அப்படின்னா இதோட ரேஷியோ என்ன வரணும்? 20ன்னு வரணுமா? 10 ரேஷியோ 30 கிலோ அப்படின்னா இங்கே ஆல்ரெடி 60 கிலோ இருக்குது. இந்த 60 கிலோ, அப்போ இது எவ்வளோ வரும்? 20 ரேஷியோ வச்சுருக்கோம் வருமா? ஸோ எதுலேருந்து 110 கழிச்சிங்கன்னா 20 வரும் பார்த்தீங்கன்னா 110 20 கூட்டிங்கன்னா 130. அப்போது இந்த 30 கிலோ அரிசி இருக்கு இல்லையா, 30 கிலோ அரிசியினுடைய 1 கிலோ எவ்வளோ விற்பாங்க அப்படின்னா அடக்கு விலை எவ்வளோனா 130 ரூபான்றதான் ஆன்சர். ஸோ இதை தான் கேட்குறாங்க. இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் முடிஞ்சு. அடக்கு விலை மீன் ப்ரைஸ் ஈக்குவல் டு கடைசியில் நம்ம அலிகேஷன் மெத்தடில் போட்டோம்னா கீழே கிடைக்கிறது என்ன கிடைக்கும்? அதனுடைய குவான்டிட்டி கிடைக்கும். ஸோ இதுதாங்க மெத்தட். $188 மீட்டர் நீளமுள்ள ஒரு ட்ரெயின் 470 மீட்டர் நீளமுள்ள ஒரு டனலாக வந்து கடக்கிறது, ஒரு குகை கடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கணும்னு கேட்குறாங்க. அந்த ட்ரெயினோட ஸ்பீடு வந்து 28 km/h. சரிங்களா, நமக்கு என்ன கேட்குறாங்க? டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் அப்பான் டைம்னா ஸ்பீட் அப்பான் டிஸ்டன்ஸ் சொல்லிடுமா? சாரி, ஒரு நிமிஷம் போங்க, எங்கே போடுறேன். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் அப்படின்னா நமக்கு என்ன கேட்குறான்? டைம் தான் கேட்குறான். ஸோ டைம் ஈக்குவல் டு ஸ்பீட் அப்பான் டிஸ்டன்ஸ் சொல்லிடுமா? இல்லை, எஸ். அப்போ ஸ்பீடு இங்கே எவ்வளவு? 27 km/h. 20 கணக்கு. டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்பான் டோட்டல் ஸ்பீட் ஈக்குவல் டு டைம். போகிற கரெக்டு தானா? பொறுங்க. டிஸ்டன்ஸ் ஈக்குவல் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அப்பான் டைம். ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அப்பான் டைம் அப்படின்னா நான் ஃபார்முலாவே தப்பாக எழுதுற பாருங்க. ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அப்பான் டைம். மன்னிச்சிருங்க, இதெல்லாம் எல்லாமே பேசிக்காக எழுதுனோம்னா கொஞ்சம் நம்ம தப்பு பண்ணுறதை குறைக்கலாம். சரிங்களா, டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீடு. சரிங்களா, டிஸ்டன்ஸ் எவ்வளவு? இந்த ட்ரெயினோட லென்த்து ப்ளஸ் இந்த டனலோட லென்த்து அப்படின்னா 188 ப்ளஸ் 472. ஸோ இங்கே ஸ்பீடு எவ்வளவு? 27 km/h கொடுத்தாங்க. அதை மீட்டர்/s மாற்றோம்னா 5/18 வந்து பெருக்கணும். சரிங்களா, அவ்வளோதான். இப்போ கூட்டினீங்க அப்படின்னா 80 500 660ன்னு சொல்லி வரும். 660 வகுத்தல் 27 × 5. இங்கே வகுத்தல் இருக்க 18 மேலே போய் மொத்தத்தில் பெருக்கல்ல போயிடும். சரிங்களா, × 18 அடி கொடுத்தீங்கன்னா
20 18 30 27 3 15 சரிங்களா. 3 15 அடி கொடுத்தீங்கன்னா 44 சொல்லி வரும். 3 15 அடி கொடுத்தீங்கன்னா 44. 44 இன்ட்டு 2 இதோட மதிப்பு 88 செகண்டில் தான் வந்து இந்த ட்ரெயின் வந்து இந்த டனல் வந்து கடந்திருக்கும். அவ்வளோதான். அடுத்ததாக இந்த கொடுக்கப்பட்ட எண்களால் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய கொடுக்கப்பட்ட எண்கள் எல்லாவற்றாலும் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய நேச்சுரல் நம்பர் என்ன? இயல்னு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 13 6 24 39 இதுக்கு எல்லாத்துக்கும் எல்சியம் எடுத்திங்கன்னா அதுதான் ஆன்சர். ஸோ முதல்ல வந்து 13 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 1 13 13 6 சாரி 4 13 1 13 13 6 24 3 13 39 சரிங்களா. அடுத்ததான் 3 2 3 6 8 3 24 1 3 3 சரிங்களா. 2 வந்து 8க்குள்ளேயே அடங்கிடும். அதனால் வந்து டேரெக்டாக 8 எடுத்துடலாம் காமனாக. அப்படி இல்லைனா மறுபடியும் 2 போடுங்க. 1 4 1 சரிங்களா. இப்போது இது எல்லாத்தையும் பெருக்க வேண்டியது தான். ஸோ 13 × 3 × 2 × 4 சரிங்களா. 13 39 இருந்தாங்க 8. ஸோ ஆன்சர் வந்து 2ல் முடியணும். யூனிட் டிஜிட்டல் படி பார்த்தீங்கன்னா 312 தான் ஆன்சர் சரிங்களா. அடுத்ததாக ஒரு பேங்க் வந்து 2.6% வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து 2.6% 2.6% கூட்டு வட்டியில் வந்து அரை வருடத்துக்கு வந்து கொடுக்குறாங்க சரிங்களா. வட்டி விகிதத்தில் வந்து கொடுக்குறாங்க. அப்படின்றப்போ ஒரு கஸ்டமர் வந்து 8565 ரூபாய் வந்து 1 ஜனவரி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அடுத்து ஜூலையில் வந்து இன்னொரு இடம் வந்து அதே சேம் அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அப்படின்னா அவர் கிடைக்கக்கூடிய வட்டி எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி அரை ஆண்டுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? வட்டி வந்து 2ஆல் வகுக்கணும். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வகுத்தல் 2 ஈக்குவல் டு என்ன வரும்? 2.6/2 ஈக்குவல் டு 1.33% சொல்லி வரும். ஸோ ரேட் வந்து 1.3%. இப்போ டைம் என்ன வரும்? அப்படியே 2ஆக மாறும். ஸோ 1 வருஷம் அப்படின்னா டைம் ஈக்குவல் டு 1 × 2 டைம் வந்து அப்படியே 2ஆல் பெருக்கணும். இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 2ஆல் வகுக்கணும். அரையாண்டுனா டைம் வந்து அப்படியே 2ஆல் பெருக்கணும். அப்படின்னா 2 இயர்ஸ் சரிங்களா. இங்கே ஃபஸ்ட் இயர், இங்கே செகண்ட் இயர். ஆல்ரெடி இந்த கணக்கு உங்களுக்கு இந்த மாடல் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 8565 ரூபா 1 ஜூலையில் வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணுவார். அதுக்கு வந்து 1 ஜனவரியில் இன்வெஸ்ட் பண்ணுவார். அவருக்கு வந்து ஜூலை மாதம் ஒரு வட்டி கிடைக்கும் எக்ஸ்ன்னு சொல்லி. அதே இது டிசம்பர் மாதம் இறுதியில் வந்து ஒரு வட்டி கிடைக்கும் எக்ஸ்ன்னு சொல்லி சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த டிசம்பர் மாதம் இன்னொரு வட்டி எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முதல் வருடத்தில் இந்த முதல் ஜூலையில் கிடைச்ச ஜனவரியில் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு கிடைச்ச வட்டியான இந்த வட்டிக்கு வட்டி கிடைக்கும். அது ஒய் சரிங்களா. வட்டிக்கு வட்டி போடுறது தான் வந்து கூட்டு வட்டி சரிங்களா. கூட்டு வட்டி இந்த அமௌண்ட்டை ஏற்கனவே இருந்த பிரின்சிபலோட இந்த வட்டியை கூட்டி வச்சிங்கன்னா அதுதான் அடுத்த பிரின்சிபலாக மாறும். ஸோ 2ஆவது வருஷத்துக்கு பிரின்சிபல் என்ன வரும்? முதல் வருஷத்துக்குரிய அசல், அந்த முதல் வருஷத்துக்குரிய வட்டி, இது ரெண்டும் சேர்ந்து இது ரெண்டையும் கூட்டி 2ஆவது வருஷத்துக்குரிய அசலாக வரும். ஸோ இதுக்கான வட்டி இங்கே வந்துருச்சு, இதுக்கான வட்டி இந்த இடத்துல வந்துடும் சரிங்களா. அடுத்தது 2ஆவது வருஷத்தோட ஆரம்பத்தில் ஜூலை மாதம் ஆரம்பத்தில் வந்து மறுபடியும் ஒரு 8565 ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அப்போது ஒரு டிசம்பரோட இறுதியில் வந்து என்ன கிடைக்கும்? இன்னொரு வட்டி வந்து கிடைக்கும். ஸோ நமக்கு தேவையானது என்ன? 3x + y கண்டுபிடிச்சலாமா? ஸோ 8565 ரூபாய்க்கு 1.3% வட்டி எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 111 ரூபா 35 பைசா சொல்லி வரும் தோராயமாக சரிங்களா. அடுத்து இந்த 111 ரூபா 35 பைசாவுக்கு 1.3% வட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 ரூபா 45 பைசான்னு சொல்லி வரும். நமக்கு என்ன தேவை? 3x. இது வந்து எக்ஸு, இது வந்து ஒய். ஸோ நமக்கு என்ன தேவை? 3x தேவை. 3x = 3 × 111.35 இதோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 334 ரூபா 0.5 பைசான்னு வரும். இதோட வந்து 1.45 கூட்டினீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் 335.50 சொல்லி வரும். க்ளோசஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 335.48 தான் ஆன்சர். ஸோ இப்படி தான் வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அடுத்ததாக இந்த கணக்கு ஒரு நல்ல கணக்குப்பா. ஸோ இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ட்ரேடர் வந்து 5% டிஸ்கவுண்ட் வந்து அவரோட மார்க் ப்ரைஸ் வந்து அந்த விற்கிறார். 5% டிஸ்கவுண்ட் பண்ணி அவருடைய மார்க் ப்ரைஸ் குறித்த விலையில் வந்து 5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. அடுத்தது என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய ஆர்டிகல் அந்த பொருள் கொடுக்குறதுலேயே வந்து 2வது வந்து ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா 14 பொருள் வாங்கினீங்க அப்படின்னா 4 பொருள் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லி அவர் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. இப்படி கொடுக்குறது மூலிமா அவருக்கு என்ன கிடைக்குது? 33% வந்து கெயின் கிடைக்குது சரிங்களா. ஒரு கஸ்டமர் 14 பொருள் வாங்குறாரு அப்படின்னா அவர் அந்த விற்பனையாளர் வந்து அந்த மார்க்கெட் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸோட எவ்வளோ % அதிகமாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி 33% வந்து % லாபம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்தது போக லாபம் கிடைக்கணும் அப்படின்னா
அவர் அடக்க விலையை விட அந்த குறித்த விலை எவ்வளோ சதவீதம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவ்வளோதான். இது நல்லா கவனிச்சிங்கன்னா 2 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. ஒன்று வந்து 5% டிஸ்கவுண்ட், இன்னொன்று வந்து என்ன கொடுக்குறாரு, 4 பொருள் ஃப்ரீயாக கொடுக்குறாரு. ஸோ மொத்தம் எத்தனை பொருள் அப்படின்னா 14 பொருள் வாங்குறாரு. ஸோ அப்போ மொத்தம் எத்தனை பொருள் ப்ளஸ் 4 பொருள் இலவசம், மொத்தம் 18 பொருளுக்கு 4 பொருள் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாரு. ஸோ 2 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்போது 2 டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், சிங்கிள் டிஸ்கவுண்ட் நான் மாற்றுறது A + B - AB upon 100. சிங்கிள் டிஸ்கவுண்ட் நான் மாற்றுவோமா? ஸோ இது அடி எடுத்திங்க அப்படின்னா இது டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜில் எடுத்திங்க அப்படின்னா என்ன வரும், 2.2 upon 9. சரிங்களா? அப்போ 200 + 9 - 5 × 200 - வகுத்தல் 9 இன்ட்டு இங்கே ஒரு 100 இருக்குது, இன்ட்டு 100. ஸோ அடி எடுத்திங்க அப்படின்னா 2 0000 அடி ஆயிரும். ஸோ இங்கே இதை சுருக்குனிங்க அப்படின்னா இந்த சைடு எழுதிடுவோம். இது சுருக்குனிங்க அப்படின்னா இங்கே 9 மிச்சம் எடுத்திங்கன்னா 45 = 200 - 10 வகுத்தல் 9. ஸோ ஈக்குவல் டு 245 - 10 235 வகுத்தல் 9 பர்சன்டேஜ் தான் சிங்கிள் டிஸ்கவுண்ட்டாக வந்திருக்கும். சரிங்களா? இது வந்து சிங்கிள் டிஸ்கவுண்ட். ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காரு, 5% டிஸ்கவுண்ட் கொடுத்தாரு. அடுத்து பொருளில் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்தாரு. இது ரெண்டையும் சேர்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 235 வகுத்தல் 9% வந்து சிங்கிள் டிஸ்கவுண்ட் வந்து அவர் கிடச்சிருக்கும், கொடுத்துருப்பாரு. ஸோ நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் தெரியும், கெயின் பர்சன்டேஜ் தெரியும், மார்க்கெட் ப்ரைஸ், அப்புறம் செல்லிங் ப்ரைஸ். அப்போது ஃபார்முலாவில் போட்டுடலாமா? ஸோ இந்த ஃபார்முலா தாங்க நேற்று தப்பாக போட்டுட்டேன், சாரி. ஸோ ஃபார்முலா வந்து கரெக்டாக கணிச்சுக்கோங்க. CP = MP ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CP சி இருக்கா, அதுக்கு பக்கத்தில் உள்ள எழுத்து என்ன, டியா, 100 - டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். டிக்கு டிஸ்கவுண்ட்னா என்ன, கழிக்கிறது தானே, குறைச்சி கொடுக்குறது தானே. ஸோ மைனஸ் ஈஸ்ட்டு. சரிங்களா? 100 + ப்ராஃபிட் பர்சன்டேஜ். எம்முக்கு பக்கத்தில் உள்ள எழுத்து MNOP. சரிங்களா? 100 + ப்ராஃபிட் பர்சன்டேஜ். சரிங்களா? CP = 100 - டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். MP = 100 + ப்ராஃபிட் பர்சன்டேஜ். சரிங்களா? இப்போ நம்ம போட்டுடலாமா? நம்ம டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எவ்வளவு, 235 upon 9. சரிங்களா? ஈஸ்ட்டு 100 + கெயின் பர்சன்டேஜ் எவ்வளவு, 33 ப்ராஃபிட் பர்சன்டேஜ். சரி, இதை சுருக்குனிங்க அப்படின்னா 9 இந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா 900 - 235 வகுத்தல் 9ன்னு சொல்லி வரும். ஸோ வகுத்தில் அந்த 9 இந்த பக்கம் கொண்டு போய் பெருக்கிடலாமா? அப்போ 9 × 100 = 33. சரிங்களா? இது என்ன சுருக்குனிங்க அப்படின்னா என்ன வரும், 900லேருந்து 235 கழிச்சிங்கன்னா 665 9 × 133 சொல்லுவோம், 133. இதையும் அடி கொடுக்கலாம், 5ன்னு சொல்லி வரும், 5:9. அப்போது சிபியோட மதிப்பும் எம்பியோட மதிப்பும் உள்ள ரேஷியோ 5:9. கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க, அடக்க விலையை விட குறித்த விலை எவ்வளோ சதவீதம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவு, +4. ஸோ குறித்த விலை அடக்க விலையில் 5லேருந்து குறித்த விலை வந்து 4 வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதோட மதிப்பு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 80% தான் ஆன்சர். ஸோ இதாங்க கணக்கு. கொடுத்துருக்க டிஸ்கவுண்ட் வந்து சிங்கிள் டிஸ்கவுண்ட்டாக மாற்றிக்கோங்க. சிங்கிள் டிஸ்கவுண்ட்டாக மாற்றிட்டு இந்த ஃபார்முலா CP/MP ஃபார்முலா இருக்குது. 100 CPனா 100 - டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ், எம்பினா 100 + ப்ராஃபிட் பர்சன்டேஜ். இந்த ஃபார்முலாவில் புட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். அவ்வளோதாங்க. அடுத்தது வழக்கமான நம்ம நேற்று வந்து டெய்லி பார்க்குற கணக்கு தான். RPF எக்ஸாமில் இதை வந்து மாறி மாறி கட்டிகிட்டு இருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு 3 மந்த்துக்கு லலித்தினுடைய ஆவரேஜ் ஏர்னிங் வந்து 4184 ரூபா. இது ஏப்ரல் மாதத்துக்கு. சரிங்களா? 3 மாதம் கழிச்சு ஏப்ரல் மாதத்துக்கு வந்து அவனுடைய இன்கம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஆவரேஜ் இன்கமோட 50% வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததாக 12 மாதத்துக்கு ஆவரேஜ் ஏர்னிங்ஸ் வந்து 17,553 ரூபா அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய அந்த 8 மாதங்களுக்கான ஆவரேஜ் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆவரேஜ் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கு மொத்த ஏர்னிங்ஸ் எவ்வளவு, 4184 ரூபானா மொத்த ஏர்னிங்ஸ் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 12,552 ரூபான்னு சொல்லி வரும். சரிங்களா? இதே 4th மந்த்துக்கு. சரிங்களா? 4th மந்த்துக்கு என்ன வரும், இந்த 4184 ரூபாவில் 50% அதிகமாக. அப்போது அதோட மதிப்பு என்ன, 50%ஓட மதிப்பு 1/2. அப்போது 1 கூடுதா, 50% கூடுதா, அப்போது என்ன வரும் 3/2ன்னு சொல்லி வருமா. 3/2 50% பண்ணால் 150/100, அதை தான் சுருக்கியிருக்கோம். ஈக்குவல் டு இதோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,276 ரூபா வரும். ஸோ இதோட மொத்தம் 18,828 ரூபா ஃபஸ்ட்டு 4 மந்த்துக்கு. சரிங்களா?
ஃபஸ்ட்டு 4 மாதத்துக்கு அவனுடைய டோட்டல் ஏர்னிங்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 18,828 ரூபா. சரிங்களா? இப்போது 12 மாதத்துக்கு ஆவரேஜாக 17,553 ரூபா அப்படின்னா 12 மாதத்துக்கு டோட்டலாக எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2,10,636 ரூபா. இதிலேருந்து 12 மாதத்துக்கான அமௌண்ட்டு தெரியும். சரியா? 636 ரூபா. 12 மாதத்துக்கான அமௌண்ட்டு தெரியும், 4 மாதத்துக்கான அமௌண்ட்டு தெரியும். சரி, இதை கழிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு 8 மாதத்துக்கான அமௌண்ட்டு டோட்டல் அமௌண்ட்டு கிடச்சிரும். அதோட மதிப்பு 1,91,808 ரூபா. சரிங்களா? இது 8x 8 மாதத்துக்குடைய மதிப்பு. ஸோ நமக்கு ஒரு மாதத்துக்கான ஆவரேஜ் தான் கேட்குறாங்க. 1,91,808 வகுத்தல் 8 ஈக்குவல் டு 23,976 ரூபான்றதான் ஆன்சர். கடைசி 8 மாதத்துக்கான சராசரி அமௌண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 23,976 ரூபா தான் ஆன்சர். அடுத்ததாக இதுவும் ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருந்த கணக்கு தான். எக்ஸ் வந்து y³ - 1க்கு வந்து எதிர்த்தகவல் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது ஒய்யோட மதிப்பு 3 அப்படின்னா எக்ஸோட மதிப்பு எவ்வளோவா 6 அப்படின்னா ஒய்யோட மதிப்பு 9 இருக்கும்போது எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ y³ - 1 வந்து எக்ஸ் வந்து எதிர்த்தகவல் இருக்குது. சரிங்களா? அப்போ 1/x. இந்த மாறிலியை சமன்பாடை மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இதோட வந்து சரி இந்த மாதிரி தகவலை எதிர்த்தகவல் நேர்த்தகவல் இருக்கிறத சமன்பாடை மாற்றோம்னா அது கூட ஒரு மாறிலியை சேர்க்கணும். சரிங்களா? y³ - 1 ஈக்குவல் டு k × 1/x. ஸோ இது என்ன மாறும், y³ - 1 ஈக்குவல் டு k/xன்னு சொல்லி மாறும். கணக்கில் என்ன கொடுத்துட்டான், ஒய்யோட மதிப்பு 3 அப்படின்னா எக்ஸோட மதிப்பு 6ன்னு சொல்லி கொடுத்தான். ஸோ ஒய்யோட மதிப்பு 3³ - 1 ஈக்குவல் டு k/6 அப்படின்னா கேயோட மதிப்பு என்ன வரும், 3³ எவ்வளவு 27 - 1 இங்கிட்ட இருக்க வகுத்தில் அங்கிட்டு போகும்போதில் 27 - 1 26. சரிங்களா? இங்கிட்ட இருக்க வகுத்தில் அந்த பக்கம் போகும்போதில் × 6ன்னு சொல்லி வரும். கேவோட மதிப்பு 26 × 6. சரிங்களா? இப்போ வந்து ஒய்யோட மதிப்பு 9னா எக்ஸோட மதிப்பு என்ன கேட்குறான். ஸோ y³ - 1 ஈக்குவல் டு k/x ஃபார்முலாவில் போட்டிங்க அப்படின்னா ஒய்யோட மதிப்பு அளவு 9³ - 1 ஈக்குவல் டு கேவோட மதிப்பு 26 × 6 வகுத்தல் x. அப்போ எக்ஸோட மதிப்பு 26 × 6 வகுத்தல் 9³ 729 - 1 728. இது அடி கொடுத்தீங்க அப்படின்னா கடைசியில் 3/14 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அவ்வளோதாங்க. இந்த கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா கணக்கு அறகுறையாக இருக்குது. ஸோ இதை மட்டும் கணக்கு முழுசாக சொல்கிறேன். என்னோட தங்கை வந்து ஒரு கூம்பு வடிவ பேக்கில் வந்து ஒரு கூம்பு வடிவ பேக் இருக்குது. சரிங்களா? கூம்பு வடிவ பேக்கினுடைய பேக்கில் வந்து சில மிட்டாய்கள் வந்து நிரப்புறாங்க அப்படின்னா, சரிங்களா, நிரப்புறாங்க. அந்த பேக்கினுடைய மொத்த கொள்ளளவு எவ்வளோவா, வால்யூம் கெப்பாசிட்டி வந்து 75.36 கியூபிக் இன்ச்சஸாம். அப்படின்னா அதனுடைய இந்த சாய்வு உயரம் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. சாய்வு உயரம் எல் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஆரம் 6, ஹெயிட்டு ஹெச்சு, எல் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? பை வந்து 314 மட்டும் ஆரம் கொடுக்காம டயமீட்டர் வந்து 3 இன்ச்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டயமீட்டர் வந்து 3 இன்ச்சு கொடுத்துருக்காங்க. சாரி, டயமீட்டர் வந்து 6 இன்ச்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டயமீட்டர் 6 இன்ச்சு கொடுத்துருக்காங்க. பைக்கு பதிலாக 3.14 வந்து பயன்படுத்த சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ நம்ம கண்டுபிடிச்சலாமா. ஸோ வால்யூம் கூம்பினுடைய வால்யூம், சரிங்களா, கொள்ளளவுக்கு என்ன ஃபார்முலா 1/3/r²h. சரிங்களா? கூம்பினுடைய கொள்ளளவு ஃபார்முலா. சரிங்களா? 1/3. இப்போது டயமீட்டர் 6 அப்படின்னா ஆரம் எவ்வளோ வரும், 3 இன்ச்சு வருமா. சரிங்களா? பையோட மதிப்பு 3.14 சொல்லி கொடுத்தாங்க. × r², 3 × 3. நமக்கு ஹெச் கண்டுபிடிக்கணும். நமக்கு எல் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா பிதாகரஸ் தேற்றத்தில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஆரம் ஹெச் எல். ஸோ எல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா L = √r² + h²தான் ஃபார்முலா. ஸோ நம்ம முதல்ல வந்து ஹெச்சோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து எல்லோட மதிப்பை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அடி கொடுத்தீங்க அப்படின்னா 3 இங்கே கூம்பினோட மதிப்பு எவ்வளோ கொடுத்தாங்க, 75.36 இன்ச்சு கியூப்னு சொல்லி கொடுத்தாங்க அதோடைய கொள்ளளவு. ஸோ இதை அடி கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் 3 அடி கொடுத்தீங்கன்னா 25.12 சொல்லி வரும். 12 சொல்லி வரும். அடுத்து ஹெச்சோட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா 25.12 வகுத்தல் 3.14. இதை அடி கொடுத்தீங்க அப்படின்னா ஹெச்சோட மதிப்பு 8ன்னு வரும். ஸோ நமக்கு வந்து ஹெச்சோட மதிப்பு 8, ஆரத்தினுடைய மதிப்பு 3 அப்படின்னா நமக்கு என்ன தேவை,
ஸ்லாண்ட் ஹைட்டு, அதாவது சாய்வு உயரம் அதுதான் தேவை. எல்லோட மதிப்பு √r² + h² அப்படின்னா r², 3² + 8² மதிப்பு என்ன வரும் அப்படின்னா 9 + 64 = 73. √73 மதிப்பு 8.544 சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது க்ளோசஸ்ட் ஆப்ஷனு, அதனால் இது வந்து நீங்கள் கண்டுபிடிச்சே ஆகணும். 8.544 தான் √73 மதிப்பு. அவ்வளோங்க. அடுத்ததாக ஒரு நம்பர், அந்த நம்பர் வந்து 50% அதிகரிக்கும் பொழுது அந்த நம்பர் என்னவாகுது அப்படின்னா 3780 மாறுதுன்னா அந்த நம்பர் என்னன்னு சொல்லி கேட்காங்க. ஸோ 50% வந்து 1/2, 2ன்றது ஆரம்பத்தில் இந்த நம்பர், அது வந்து 50% அதிகமாகி என்ன ஆகுது 3ன்னு சொல்லி மாறுது. ஸோ 3ஓட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3780 ரூபா அப்படின்னா 1ஓட மதிப்பு என்ன அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா 1 3 3 2 3 6 6 3 18. நமக்கு என்ன தேவை 2 தான் தேவை. ஸோ 2ஓட மதிப்பு 1260 × 2 2520 தான் ஆன்சர். அடுத்ததாக கொடுக்கப்பட்ட இந்த 6 டிஜிட் நம்பரில் எந்த ஒரு எண்ணை சேர்த்திங்க அப்படின்னா 11ஆல் வகுப்புன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 11ஆல் வகுப்புறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அந்த நம்பருடைய ஒற்றை இலக்கத்தில் இருக்கக்கூடிய எண்கள் அப்புறம் இரட்டை இலக்கத்தில் எண்களுடைய வித்தியாசம் வந்து மொத்தமாக கூட்டினீங்க. ஒற்றை இலக்கத்தில் இருக்கக்கூடிய எண்களுடைய கூடுதல் அப்புறம் இரட்டை இலக்கத்தில் இருக்கக்கூடிய எண்களுடைய கூடுதல், இது ரெண்டையும் வந்து கூட்டினீங்கன்னா அமௌண்ட் வந்து 0 அல்லது 11ஆல் வகுப்படணும். சரி, கூட்டிடலாமா? 7 + 7 + 8 மைனஸ் 7 + 2 + 8 என்ன வரும்? 7 8 அடியாயிரும். 7 8 அடியாயிரும். அடுத்து 7 - 2 சொல்லியிருக்கோம். இதோட எந்த நம்பர் கூட்டினா 0 ஆகும் பார்த்தீங்கன்னா 5 கூட்டினா தான் 0 ஆகும். ஸோ ஆன்சர் 5. அடுத்தது அதே மாதிரி தான் சேம் கான்செப்ட் 11ஆல் வகுப்படுறதுக்கு. ஸோ இதில் என்ன பண்ணலாம்? 4 + 9 + 8 சரிங்களா, மைனஸ் 8 + 4 + 4 + 9 + 8 8 + 4 + 3 சரிங்களா. 8 4 இங்கே இருக்குது. ஸோ அடி கொடுத்துடலாம், டேரெக்டாக அடி கொடுத்துலாம் கூட்டி இது பண்ணுறதுக்கு. இப்போ 9 - 3 = 6 தான் ஆன்சர். அடுத்த கணக்கு பார்த்தோம்னா சுருக்க சொல்லி கொடுத்துருக்காங்கப்பா. இதை அடி கொடுத்திங்கன்னா இங்கே என்ன வரும்? 7 வரும். 7 × 7 1. ஸோ இங்கேயும் அடி கொடுத்திங்கன்னா 1. ஸோ இந்த என்டையர் ஸ்ட்ரக்சரோட மதிப்பு 1. 29 × 8 அதோட மதிப்பு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 232. ஸோ 30 - 1 × 8ன்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னா 240 - 8 அதோட மதிப்பு 232ன்னு சொல்லி வரும். × 1 சரிங்களா. இந்த 29 30 - 1 சொல்லியிருக்கிறேன். × 1 அப்போ மொத்தம் 232 தான் ஆன்சர். அடுத்ததாக ஒரு 7 நம்பரோடைய ஆவரேஜ் வந்து 55. அதில் ஒவ்வொரு நம்பரோடைய ஈச் நம்பரோட வந்து 6 கூட்டணும் அப்படின்னா வரக்கூடிய புதிய ஆவரேஜ் எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. புதிய ஆவரேஜ் என்ன வரும்? ஈச் நம்பர் கூட என்ன நீங்கள் வந்து பண்ணுறீங்களோ, என்ன பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை வந்து ஆவரேஜோட பண்ணிட்டீங்கன்னா அதுதான் வந்து புதிய ஆவரேஜ். ஸோ 55 + 6 61 புதிய ஆவரேஜ் சரிங்களா. ஈச் நம்பர் அப்படின்னு வந்துட்டாலே வந்து இங்கே என்ன கணக்கில் செய்ய சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை வந்து ஆவரேஜோடு செஞ்சீங்க அப்படின்னா ஆன்சர் கிடச்சிடும், புதிய ஆவரேஜ் கிடச்சிடும். அடுத்ததாக ருச்சி அப்புறம் சீத்தல் இவங்க வந்து பிஸ்னஸில் வந்து 9:6 விதத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களோட டோட்டல் ப்ராஃபிட் வந்து 2775 ரூபா அப்படின்னா அவங்களுடைய ப்ராஃபிட் இடையே உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ப்ராஃபிட் ஆகும் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ப்ராஃபிட் சரிங்களா. நமக்கு தெரிஞ்சதான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ப்ராஃபிட்டுக்கு நேர்த்தகவு சரிங்களா. எவ்வளோ நீங்கள் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் சரிங்களா. அப்போது 9x + 6x மதிப்பு எவ்வளவு அப்படின்னா 2775 ரூபா. அப்போது நமக்கு என்ன தேவை? 3x மதிப்பு தான் தேவை சரிங்களா. அப்போ 15x = 2775 ரூபா அப்படின்னா நமக்கு என்ன தேவை? டிஃப்ரென்ஸ் தான் தேவை. ஸோ 3x தான் நமக்கு தேவை. 3x தான் நமக்கு தேவை அப்படின்னா ரெண்டு பக்கமும் 5ஆல் அடி கொடுத்தீங்க அப்படின்னா 3x = 5 5 25 மிச்சம் 2 5 5 25 மிச்சம் 2 5 5 25 x டிஃப்ரென்ஸ் வந்து 555 ரூபான்றதான் ஆன்சர். அடுத்ததாக 32 பொருட்களுடைய விற்பனை விலை 24 பொருட்களுடைய அடக்க விலைக்கு சமமாக இருக்குன்னா லாபம் அல்லது நட்ட சதவீதம் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. மாறிலி புறம் ஒரு பக்கம் கொண்டுவாங்க. SP / CP = விற்பனை விலை / அடக்க விலை = 24 / 32. ஸோ அடி எடுத்திங்கன்னா எஸ் 6 நாங்கள் 24 6 நிமிஷம் 33 கணக்கு.
24. இப்போ என்ன இருக்குது, அடக்க விலை 32, விற்ற விலை 24. மொத்தம் என்ன இருக்குது, விற்ற விலை வந்து அடக்க விலையோட கம்மியாக இருக்குது. ஸோ -8 கம்மியாக இருக்குது. ஸோ வந்து இது வந்து நட்டம். இப்போ எவ்வளோ நட்டம் வரும், 8 ரூபாய்க்கு 32 ரூபாய்க்கு 8 ரூபா நட்டம் இன்ட்டு 100 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 1 8 4 32. ஸோ 25% வந்து லாஸ். அடுத்தது கொடுக்கப்பட்ட ஃப்ராக்ஷன் வந்து எது வந்து லார்ஜஸ்ட்னு சொல்லி கேட்குறாங்க. வழக்கம் போல் தான் குறுக்கு பெருக்கல், ஒவ்வொரு நம்பராக எடுத்துகிட்டு குறுக்கு பெருக்கல் பண்ணிட வேண்டியதான். ஸோ 79 இது குறுக்கு பெருக்கல் பண்ணிங்க அப்படின்னா 8 32 320 -4 316 316 = 7 42. எது பெருசு இருக்கிறதுல நமக்கு என்ன கேட்குறான், லார்ஜஸ்ட் கேட்குறான். அப்போ இருக்கிறதுல எந்த நம்பர் பெருசு, 316 தான் பெருசு. அதுக்கு இணையாக இருக்கிறது 4/6. ஸோ 4/6 தான் வந்து இதில் இந்த 2 ஃப்ராக்ஷனில் அதுதான் பெருசு. அடுத்ததாக 4/6 19/54. ஸோ இது ரெண்டையும் குறுக்கு பெருக்கல் பண்ணிங்கன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 5 520 200 5 நாளாக 20 200 216 20 20 6 120 120 -4 114. சரிங்களா. அப்போ இருக்கிறதுல பெருசு எது, 216. ஸோ அதுக்கு இணையாக இருக்கிறது 4/6 தான் அடுத்து கேரி ஓவர் ஆகும். சரிங்களா. அடுத்து 54/84. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 84 × 4 336 336. அதே இது 54 300 324 324 சொல்லி வரும். ஸோ இருக்கிறதுல பெருசு என்ன பார்த்தீங்கன்னா 336 தான் வந்து பெருசு. ஸோ இருக்கிறதுல பெரிய ஃப்ராக்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா 4/6 தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்ததாக ஒரு பேங்க் வந்து 3.8% வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குதுப்பா. அதே ஃபார்மெட் தான் இது முன்னாடி பார்த்த கணக்கினுடைய அதே ஃபார்மெட். ஹாஃப் இயர்லி கொடுக்குது. அரையாண்டுக்கு வந்து 3.8% கொடுக்குது. அப்படின்னா ஒருத்தர் 2710 ரூபாய் வந்து 1 ஜனவரியில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, அதே அமௌண்ட்டை ஜூலையில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அப்படின்னா 2 வருஷம் கழித்து அவருக்கு வந்து எவ்வளோ லாபம் கிடைக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும், 6/2 = 3.8/2 1.9% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும். டைம் வந்து என்ன வரும், 1 × 2 2 இயர்ஸ்னு சொல்லி வரும். சரிங்களா. அப்போது முதல் வருஷம் அடுத்து 2வது வருஷம். முதல் வருஷத்துக்கு ஏற்கனவே சொன்னதான் 2710 ரூபாய்க்கு வந்து முதல் வருஷம் முடிவில் வந்து ஒரு வட்டி கிடைக்கும். 2வது வருஷம் முடிவுலையும் ஒரு வட்டி கிடைக்கும். சரிங்களா. அடுத்ததாக 2வது வருஷம் இந்த வட்டிக்கான வட்டி ஒய்னு ஒன்று கிடைக்கும். சரிங்களா. அடுத்ததாக 2710 ரூபா ஜூலை மாதம் இன்வெஸ்ட் பண்ண மொத்தத்தில் இதுக்கு ஒரு வட்டி கிடைக்கும். சரிங்களா. ஜூலை மாதம் இன்வெஸ்ட் பண்ண மொத்தத்தில் அது டிசம்பருக்கு போகும்போதில் ஒரு வட்டி கிடைக்கும். சரிங்களா. அப்போ நமக்கு தேவையானது 3x + y மதிப்பு தான் நமக்கு தேவை. கண்டுபிடிச்சலாமா. 2710 ரூபாய்க்கு 1.9% அப்படின்னா எவ்வளவு, அதோட அமௌண்ட் வந்து 51 ரூபா 49 நமக்கு எத்தனை தேவை, 3x தேவை. ஸோ 3xனால் 3x = என்ன வரும் அப்படின்னா 3 × 51.49 அதோட மதிப்பு 154.47. சரிங்களா. இது வந்து எக்ஸோட மதிப்பு. அப்படின்னா 3xோட மதிப்பு 154.47. சரிங்களா. இப்போது இந்த 51 ரூபா 49 வந்து 1.9% வட்டி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 0.97. ஸோ 0.97 கூட்டிட்டிங்க அப்படின்னா 3x + y என்ன வரும் பார்த்தீங்கன்னா 4 14 மிச்சம் 10 14 மிச்சம் 1 155.44 தான் 2 வருஷம் கழிச்சு அவர் கிடைக்கக்கூடிய வட்டியோட அளவு. சரிங்களா. ரைட், அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நேற்று ஒரு கணக்கு பார்க்கணும், அந்த கணக்கு வந்து பார்க்க மாட்டோம். ஸோ அந்த கணக்கு மட்டும் பார்த்துடலாம். ஒரு நிமிஷம். ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் வந்து நேற்றுக்கு லாஸ்ட் ஷிஃப்ட்டில் வந்து ஒரு கணக்கு வந்து போடாம விட்டேன். 26ஆம் நம்பர் கணக்கு. இந்த கணக்கு தாங்க. அதாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பொருளை வந்து பை செல்லிங் an article at 2/5 of its actual selling price. அதாவது ஒரு பொருளுடைய ஒரிஜினல் விற்பனை விலையிலிருந்து 5ல் 2 பங்காக விற்கும் பொழுது ரமேஷ்க்கு வந்து 16% நட்டம் கிடைக்குதான். அப்படின்னா அந்த விற்பனை விலை வந்து 75% ஆக்சுவல் செல்லிங் ப்ரைஸில் வந்து விற்றார். அப்படின்னா ஆக்சுவல் செல்லிங் ப்ரைஸுக்கு 71% விற்றாருன்னா அவருக்கு வந்து ப்ராஃபிட் எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணக்குப்படி என்ன கொடுத்துருங்க, 5ல் 2 ஒரிஜினல் ப்ரைஸில் 5ல் 2 பங்கு விற்றாங்க அப்படின்னா அவருக்கு வந்து என்ன கிடைக்கும், நட்டை வந்து 16% கிடைக்கும். நட்டை எதுக்கு கிடைக்கும், காஸ்ட் ப்ரைஸ் தானே கிடைக்கும். காஸ்ட் ப்ரைஸ் வந்து 16% நட்டம் கிடைக்குன்னா அதோட விற்பனை விலை என்னவாக இருக்கும், 84% இருக்குமா. சரி, இப்போ சொல்லுங்க அடிச்சிங்க அப்படின்னா
என்ன வரும் அப்படின்னா 4 21 25 ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 5 5 25 சரிங்களா. அப்போது என்ன வரும் அப்படின்னா இங்கிட்ட இருக்க 5 வகுத்தில் 5 அங்கிட்டு போவோம். ஸோ 10 எஸ்பி ஈக்குவல் டு 21 சிபின்னு சொல்லி வரும். அப்போ எஸ்பி அப்பான் சிபியோட மதிப்பு என்ன அப்படின்னா 21 வகுத்தல் 10. ஸோ சிபி வந்து 10 அப்படின்னா எஸ்பியோட மதிப்பு 21. அப்படின்னா இப்போ என்ன கேட்குறாங்க, எஸ்பியோட மதிப்பு நமக்கு தெரியும், ஒரிஜினல் செல்லிங் ப்ரைஸ் 21. நமக்கு என்ன கேட்குறான், இந்த ஒரிஜினல் செல்லிங் ப்ரைஸில் பொருளை விற்கும் பொழுது நமக்கு வந்து என்ன ஒரிஜினல் செல்லிங் ப்ரைஸில் 71% நம்ம விற்கும் பொழுது நமக்கு லாபம் எவ்வளோ கிடைக்கும் தான் சொல்கிறான். ஸோ 21ல் 73% எவ்வளவு, 71%க்கு வந்து பொருளை விற்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி கேட்குறான். ஸோ இது அடி கொடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ வரும், 21 × 73 3 63 7 147 147 3 3 13 13 15. ஸோ 1533 வகுத்தல் 100 சொல்லி கிடைக்கும். ஸோ இது வந்து வகுத்தீங்க அப்படின்னா 15.33 சொல்லி விற்பனை விலை வந்து 15.33 சொல்லி செல்லிங் ப்ரைஸ் வந்து கிடைக்கும் சரிங்களா. ஒரிஜினல் செல்லிங் ப்ரைஸில் 71% வந்து விற்கும் பொழுது நமக்கு வந்து எவ்வளோ லாபம் கிடைக்கலாம். சிபி என்ன 10, எஸ்பி இப்போ எவ்வளவு 15. ஸோ எவ்வளோ கூட இருக்குது, ப்ளஸ் எவ்வளோ கூட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம், எவ்வளோ கூட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 5.33 சரிங்களா. அப்போது 5.33க்கு எவ்வளவு அடக்க விலை 10 ரூபாயில் 5.33 லாபம் அப்படின்னா நமக்கு எத்தனை பர்சன்டேஜ் கிடைக்கும், 53.33% வந்து லாபம் கிடைக்கும் சரிங்களா. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கணக்கில் என்ன கொடுத்துருக்கான், ஒரிஜினல் விற்பனை விலையில் 5ல் 2 பங்காக வந்து பொருளை விற்கும் பொழுது அவனுக்கு வந்து ரமேஷ் வந்து 16% நட்டம் கிடைக்கலாம். அப்படின்னா அந்த ஒரிஜினல் விலைக்கு வந்து 73% வந்து விற்பனை விற்றோம், ஒரிஜினல் செல்லிங் ப்ரைஸில் 73% பொருளை வந்து விற்றோம் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ லாபம் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ 5ல் 2 பங்கு எஸ்பி ஈக்குவல் டு 16% நட்டம் அப்படின்னா விற்பனை விலை எவ்வளோ இருக்கும், 84% இருக்கும். அது வந்து சிபியிலேருந்து தான் விற்பனை விலை. ஸோ சிபி × 84/100 நம்ம எஸ்பி சிபியோட மதிப்பு கிடச்சிரும். இந்த எஸ்பியோட ஒரிஜினல் எஸ்பியோட மதிப்புக்கு 71% தான் நமக்கு வந்து விற்க சொல்கிறாங்க. இப்போ 73 வகுத்தீங்க அப்படின்னா 15 பெருக்குனீங்க அப்படின்னா 15.33 சொல்லி கிடைக்கும். அடக்க விலை 10 ரூபா, விற்ற விலையா 15 ரூபா 33 பைசா அப்படின்னா லாபம் எவ்வளவு 53.3%. அவ்வளோதாங்க. தேங்க்யூ.